सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத்பந்த் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தினியுடைய சாயிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள் இந்த நூலினுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயினுடைய தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயியினுடைய இன்றைய ஞான போதனை அத்தியாயம் 4 ஓவி 43. மங்கள வேடாவிலே தாமாஜி பந்த் போல, சஜன் காட்டிலே சமர்த்த ராமதாஸ் போல, வாடியைச் சேர்ந்த நரசிம்ஹ சரஸ்வதி, அதே போலத்தான் ஷீரடியிலே சாய்நாத். மங்கள் வேடாவிலே தம்ஜி பந்த் மாண்புமிகு ஸ்ரீ சமர்த் ராம்தாஸ் சுவாமி, நர்சோபாவாடியிலே ஸ்ரீ நரசிம்ஹ சரஸ்வதி மற்றும் ஷீரடியிலே சாய்நாத் உள்ளனர். அமைதி என்பது பிற உலகங்களை வென்றவர்களின் அலங்கார மற்றும் அறிவியல் களஞ்சியமாகும். சாய்நாதர் வைஷ்ணவர்களின் இருப்பிடம், கர்ணனுடைய அவதாரம், தாராளமான பரோபகாரம் மற்றும் சாரத்தினுடைய சாரமாக உள்ளார். ராஜா, பாமரன், ஏழை, எளிய அனைவரையும் சமமாக கருதுகின்றார். அவர் மரியாதை எதிர்பார்ப்பதில்லை. அவர் மக்களுடன் பேசுகின்றார், கோழிகள் நடனமாடுவதை பார்க்கின்றார் மற்றும் கசல்கள் மற்றும் பாடல்களை கேட்கின்றார். இருந்தும் அவரது சமாதி நிலையிலிருந்து கொஞ்சம் கூட அவர் அசைவதில்லை. அவருடைய அரசவையினுடைய சிறப்பம்சம் ஒன்றுமில்லை. அவர் ஒவ்வொரு நாளும் வெளிப்படையான விஷயங்களை சொல்கின்றார். ஆனால் அவரது மௌனத்தின் முடிச்சு அவிழ்வதில்லை. அவர் சுவரிலே சாய்ந்தவாறு நிற்கின்றார். காலை மற்றும் மதியம் உலா வருவது அவரது தினசரி வழக்கமாகும். ஷீரடியில் உள்ள லெண்டி என்ற இடத்திற்கு செல்வார். இருப்பினும் அவரது சுயநிலை மாறாமல் அப்படியே உள்ளது. சிரமமின்றி பாபாவின் பாதங்களை முத்தமிட்டு தங்கள் தலையில் உள்ள பாவத்தினுடைய தூசியை அகற்றக்கூடியவர். ஷீரடியினுடைய கற்கள் மற்றும் புல் மூலம் ஆசிர்வதிக்கப்படுபவர். சாய் பக்தர்களுக்கான ஷீரடி, பண்டரிபுரம், நாசிக், திரையம்பகரேஸ்வர் மற்றும் உஜ்ஜயினி, மகாபலேஸ்வர், கோகர்ணா, பரபிரம்மா, ஸ்ரீராமர், ஸ்ரீகிருஷ்ணர், அல்லாஹ், இயேசு, புத்தர் ஆகியோரின் வடிவங்கள் ஸ்ரீ சாயி ஆவார். ஸ்ரீ சாயியினுடைய பக்தி இந்தியாவில் மட்டுமல்ல, வெளிநாட்டிலும் கொண்டாடப்படுகின்றது. ஷீரடி வளாகத்திலே அழகான கொடிகளும் மாலைகளும் அசைகின்றன. பாபாவின் புகழ் கிராமம் கிராமமாக பரவியது. சிலர் உண்மையான நம்பிக்கையுடன் அவர் மீது சத்தியம் செய்கின்றார்கள். அவற்றை பார்ப்பதன் மூலம் ஒருவரின் மனம் அமைதி அடைகின்றது. சாய்பாபா பண்டரிபுர விட்டல் ரகுமாய் போல ஷீரடியிலே தரிசனம் தருகின்றார். பண்டரிபுரத்தை போலவே கௌலிபுவாவும் ஷீரடிக்கு வருவார். அவருடன் ஒரு கழுதையும் ஒரு துணையாக வந்தது. ராமகிருஷ்ண ஹரி என கோஷமிட்டவாறே வருவார். அவருக்கு வயது 95 ஆகியிருந்தாலும் அவர் சதுர் மாதத்திலே கங்காத்ரி இல்லத்திலே தங்கியிருந்தார். 8 மாதங்கள் பண்டர்புரியிலே தங்கியிருந்தார். ஆண்டுக்கு ஒரு முறை பாபாவை தரிசித்து வந்தார். அவர் கூறுகின்றார், சாயி ஒரு வழிபடும் சிலை வடிவம், அனாதைகளுக்கு அடைக்கலம் மற்றும் ஒரு கருணை உள்ளம் கொண்ட பண்டரிநாதர். வெறும் பட்டு ஆடை அணிவதால் ஒருவன் புனிதனாக முடியாது. அதை எலும்பு குச்சிகள், இரத்த நீர் தயார் செய்ய வேண்டும். ஸ்ரீ சாய்நாதன் தான் ஏழை எளியவரிடம் இரக்கம் காட்டும் பண்டரிநாதன். ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்கலாம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय.